வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருப்பது பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வரக்கூடிய தமிழ் கற்பிக்கும் முறைகள் பகுதி 1 பெடகாகி ஆஃப் தமிழில் பேப்பர் 1. இதில் 5 யூனிட்ஸ் இருக்குது. நான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அவுட்லைன் ஸ்கெட்ச் தான் அதுக்கு சொல்ல போகிறேன். அந்த 5 யூனிட்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், நம்ம என்ன மாதிரி படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு தமிழ் கற்பித்தலின் நோக்கங்களும் குறிக்கோள்களும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு யூனிட்டு. நெக்ஸ்ட்டு கற்பித்தல் திறன்கள் அப்படிங்கிறது அந்த நுண்ணிலை கற்பித்தல் திறன்கள் தான் செகண்ட் யூனிட்டில் வந்திருக்கு. தேர்டு பார்த்திங்கன்னா கற்பித்தல் அணுகுமுறைகள். இந்த கற்பித்தல் அணுகுமுறைகளில் மெயினாக உங்களுக்கு பாடத்திட்டம், அதாவது லெசன் பிளான் ப்ரிப்பேர் பண்ணுறது, அழகு திட்டம் தயாரித்தல், இதெல்லாம். நெக்ஸ்ட்டு கற்பித்தல் முறைகள் அப்படின்னு பார்த்திங்கனாவே உங்களுக்கு ஆசிரியர் மைய கற்பித்தல் முறைகள், மாணவர் மைய கற்பித்தல் முறைகள் அப்படிங்கிறது வந்துச்சு. நெக்ஸ்ட்டு கற்பித்தல் ஊடகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ வளர்ந்து வரும் ஊடகங்கள் என்னென்ன, அது தமிழ் கற்பித்தலுக்கு எவ்வாறு உதவி புரிகிறது அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் ஆசிரியருக்கு என்னென்ன தேவை, நாலேஜ் என்ன அப்டேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு சிலபஸில் டிஎன்டியூவில் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இதில் அதாவது தமிழ் கற்பித்தலினுடைய அடிப்படை விழுமங்கள் யாவை அப்படிங்கிறது உங்களுக்கு 10 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பள்ளிகளில் தமிழ் பாடம் கற்பித்தலின் நோக்கங்களும் குறிக்கோள்களையும் எழுதுக அப்படின்னாலும் உங்களுக்கு 10 மார்க்கு. நோக்கங்களுக்கும் குறிக்கோள்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு அப்படின்னு கேட்டால் அது 5 மார்க் கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட்டு இதில் மெயினாக பார்த்திங்கன்னா ப்ளூமினுடைய கல்வி நோக்கங்களினுடைய அந்த கோட்பாடுகள் 10 மார்க் கொஸ்டின். அதில் உங்களுக்கு அறிவு களம், உணர்தல் களம், உள இயக்க களம் அப்படின்னு 3 களங்கள் இருக்குது. அதாவது காக்னிட்டிவ் டொமைன், அஃபெக்டிவ் டொமைன், சைக்கோமோட்டார் டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தனித்தனியாக உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா 5 மார்க் கொஸ்டினில் வரும். ப்ளூமினுடைய அறிவு களத்தை விளக்குக, ப்ளூமின் உணர்தல் களம் பற்றி தெளிவாக எழுதுக, ப்ளூமினுடைய உள இயக்கசார் களம் பற்றி விளக்குக அப்படிங்கிறது மெயினான உங்களுக்கு ஒரு 10 மார்க் கொஸ்டின். திருத்தப்பட்ட ப்ளூமின் கோட்பாடுகள் அப்படிங்கிறது 5 மார்க் கொஸ்டின். ஸோ அந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் என்ன சொல்லியிருக்காங்க, ரிவைஸ்டு ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் என்ன சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு களங்களுக்கு இடையேயான தொடர்பு. களங்கள் அப்படின்னா என்ன, இந்த அறிவு களம், உணர்தல் களம், உள்ள இயக்கசார் களம், இதுக்கு இடையில் அந்த டொமைன்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு தான் ஃபஸ்ட் யூனிட்டில் உங்களுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு அதாவது ஒரு பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நீங்கள் அந்த உங்களோட கற்பித்தல் அப்படிங்கிறதுல தேர்ச்சி பெறணும் அப்படின்னா இந்த நுண்ணிலை கற்பித்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதில் நுண்ணிலை கற்பித்தல் என்றால் என்ன, நுண்ணிலை கற்பித்தல் வரையறு, நுண்ணிலை கற்பித்தலினுடைய முக்கிய பண்புகள், இந்த மாதிரி கேட்டாங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின். இந்த நுண்ணிலை கற்பித்தல் பயிற்சியினுடைய அந்த சைக்கிள், மைக்ரோ டீச்சிங் சைக்கிள் சொல்லுவாங்கள்ல, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 மார்க் கொஸ்டின்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு நுண்ணிலை கற்பித்தலில் என்னென்ன திறன்கள் இருக்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின். நுண்ணிலை கற்பித்தலில் உள்ள பல்வேறு திறன்கள் யாவை அப்படின்னு சொன்னால் அதில் பாடம் தொடங்கும் திறன், விளக்குதல் திறன், வினா கேட்கும் திறன், பல்வகை தூண்டல்களை பயன்படுத்தும் திறன், வலுவூட்டிகளை பயன்படுத்தும் திறன், கரும்பலகையை பயன்படுத்தும் திறன், முடிக்கும் திறன், உற்று நோக்கும் திறன் அப்படிங்கிறதெல்லாமே இதெல்லாம் ஒன்று ஒரு ஸ்கில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நுண்ணிலை கற்பித்தலுக்கும் பேரியல் கற்பித்தல், அதாவது நுண்ணிலை கற்பித்தல் வெர்சஸ் வகுப்பு கற்பித்தல், நுண்ணிலை கற்பித்தலுக்கும் பேரியல் கற்பித்தலுக்கும் உள்ள வேறுபாட்டை எழுதுக அப்படின்னா அது உங்களுக்கு 5 மார்க்கு. நெக்ஸ்ட்டு லிங்க் லெசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இணைப்பு பாடம் அப்படின்னு சொல்லுவோம். இணைப்பு பாடம் என்றால் என்ன, இதெல்லாம் மைக்ரோ டீச்சிங்கில். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு. இப்போது விளக்குதல் திறனில் உள்ள உட்கூறுகளை எழுதுக அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்.
அதே மாதிரி பல்வகை தூண்டல்களை பயன்படுத்தும் திறனினுடைய உட்கூறுகளை எழுதுக அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் மட்டும் நீங்கள் எழுதலாம். இப்போ சப்போஸ் வந்து கரும்பலகையை பயன்படுத்தும் திறனின் உட்கூறுகளுக்கு மாதிரி நிகழ்வு தயார் செய்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு எபிசோடு எழுதணும். இப்போ முடிக்கும் திறன் அப்படின்னு சொன்னால் முடிக்கும் திறனுக்கு ஒரு மாதிரி நிகழ்வு தயார் செய்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த முடிக்கும் திறன் அதாவது ஸ்கில் ஆஃப் க்ளோசர் அப்படிம்பாங்க. அதுக்கு ஒரு மாதிரி பாடம் நீங்கள் ஒரு ஸ்கில்லை வந்து எழுதணும். இப்போது நுண்ணிலை கற்பித்தலுக்கும் பேரியல் கற்பித்தலுக்கும் உள்ள வேறுபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின். நுண்ணிலை கற்பித்தல் இணைப்பு பாடம் மற்றும் வகுப்பு கற்பித்தல் ஆகியவற்றிற்கு இடையே உள்ள வேறுபாடு அப்படின்னா உங்களுக்கு யூனிட் 2ல். நெக்ஸ்ட்டு கற்பித்தல் அணுகுமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 3rd யூனிட்டில் வருது. அதில் பார்த்தீங்கன்னா அதாவது பாடத்திட்டம் லெசன் பிளான் அது பாடத்திட்டமிடுவதற்குரிய படிநிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வரும். ஸோ இந்த பாடத்திட்டம் தயாரித்தலினுடைய அந்த இன்றியமையாமை என்ன அப்படிங்கிறதுல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் அதாவது நினைவக நிலை அப்படி கற்பித்தலில் ஒன்று கொடுத்துருக்காங்க, புரிந்து கொள்ளுதல் நிலையில் ஒன்று, பிரதிபலிப்பு நிலை கற்றல் அப்படிங்கிறதுல மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நினைவக நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹெர்பார்டியன் மாதிரி, புரிதல் நிலை அப்படிங்கிறது மோரிசன் கற்பித்தல் மாதிரி, பிரதிபலிப்பு நிலை அப்படிங்கிறது பிக்கி அண்டு ஹண்ட் அப்படிங்கிறவங்க அதை சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொன்று 4 பத்திகளை கொண்ட பாடத்திட்டத்தின் அமைப்பினை விளக்குக அப்படிங்கிறது 5 மார்க்கு. இதில் அழகு திட்டம் யூனிட் பிளான் அப்படிங்கிறதும் வருது. ஸோ பாடத்திட்டத்திற்கும் அழகு திட்டத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின். இதே மாதிரி அழகு திட்டத்தை வடிவமைப்பதில் உள்ள படிநிலைகள் அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி பாடத்திட்டத்தை தயாரித்தலினுடைய படிநிலைகள், இதில் ஹெர்பார்டியன் படிநிலைகள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது வந்திங்கன்னா லெசன் பிளானுக்கும் யூனிட் பிளானுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு. அதே மாதிரி உங்களுக்கு பாடத்திட்டம் தயாரிக்க தெரியணும். 4 பகுதிகளை கொண்ட பாடத்திட்டத்தின் அமைப்பை விளக்குக அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த 3rd யூனிட்டில் வரும். ஸோ 9th ஸ்டாண்டர்டுக்கு ஏதாவது ஒரு டாப்பிக்கு உங்களுக்கு வந்து லெசன் பிளான் எழுத சொல்லலாம். இல்லை 8th ஸ்டாண்டர்டுக்கு ஏதாவது ஒரு டாப்பிக்கு உங்களுக்கு லெசன் பிளான் எழுத சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4th யூனிட்டில் கற்பித்தல் முறைகள், அதில் ஆசிரியர் மைய கற்பித்தல் முறைகளில் பார்த்திங்கன்னா விரிவுரை முறை, பகுத்தறி முறை, தொகுத்தறி முறை, அதே மாதிரி விதி வருமுறை, விதி விளக்க முறை, செயல் விளக்க முறை. இதில் பகுத்தறி முறைக்கும் தொகுத்தறி முறைக்கும் உள்ள வேறுபாடு கேட்பாங்க. விதி வருமுறை விதி விளக்க முறைக்கு உள்ள வேறுபாடு. அதுக்கப்புறமா விரிவுரை முறை தான் வந்து ஆசிரியர் மைய கற்பித்தலில் ரொம்பவே மிக முக்கியமானது. ஸோ அந்த விரிவுரை முறையினுடைய சிறப்பு, விரிவுரையாளர்களினுடைய சிறப்புகள், அதோட நிறை குறைகள் தெரியணும். பகுத்தறி முறை தொகுத்தறி முறைக்கு வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். செயல் விளக்க முறை அப்படிங்கிறது டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தடு. ஸோ அந்த செயல் விளக்க முறையில் உள்ள படிநிலைகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து 5 மார்க்கு. மாணவர் மைய கற்பித்தல் முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு கருத்தரங்கம், பட்டிமன்றம், குழு விவாதம், குழு கற்பித்தல் முறை, இடைவினையாற்ற கற்றல், கெல்லர் பிளானு, செயல்வழி கற்றல், படைப்பாற்றல் கல்வி, மன வரைபடம், கூடுதல் படைப்பாற்றல் கல்வி, இது எல்லாமே உங்களுக்கு மாணவர் மைய கற்பித்தல் முறைகளில் வரும். ஸோ நீங்கள் ஆசிரியர் மைய கற்பித்தல் முறைகள் என்னென்ன, மாணவர் மைய கற்பித்தல் முறைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. குழு கற்பித்தல் முறையினுடைய வகைகள் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி இடைவினை ஆற்றல் கற்றல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த இடைவினை ஆற்றல் கற்றல் முறைகளினுடைய பகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து படைப்பாற்றல் கல்வி அப்படிங்கிறது ஆக்டிவிட்டி லேர்னிங் மெத்தடு, அதாவது ஏஎல்எம் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மெத்தடுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா 5th யூனிட்டில் கற்பித்தல் ஊடகம், அதில் வகுப்பறை கற்பித்தலுக்கு பயன்படுத்தப்படும் மக்கள் தொடர்பு சாதனங்கள் அப்படிங்கிறது தான் என்னென்ன நியூவாக வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ் கற்பித்தலுக்கு அச்சு வளங்கள் வந்து எவ்வாறு பயன்படுகிறது அப்படிங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ விண்ணரங்கம் என்றால் என்ன, அதனுடைய நன்மைகளை எழுதுக அப்படின்னு சொல்லலாம். மெய்நிகர் மெய்மை என்பதை பற்றி விரிவாக கூறுக, இல்லது தகவல் தொடர்பு சாதனங்கள் செயற்கைக்கோள்கள் என்பதை பற்றி குறிப்பு வரைக. அதில் லேர்னிங் மின் கற்றல் அப்படின்னா என்ன, மொழி பயிற்றாய்வு கூடம், அந்த மொழி பயிற்றாய்வு கூடத்தினுடைய சிறப்பு தன்மைகள் என்ன, செயற்கை நுண்ணறிவு அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறோம்ல, அந்த செயற்கை நுண்ணறிவினுடைய பயன்பாடு என்ன, கலப்பு கற்றல்னு இருக்குது, அந்த கலப்பு கற்றலினுடைய வகைகள் என்னென்ன, அதே மாதிரி இணைய நூலகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த இணைய நூலகம் அப்படிங்கிறது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற செய்திகள் எல்லாமே உங்களுக்கு மாணவர்களுக்கு சொல்கிறதுக்காக வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இணைய நூலகம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த டிஜிட்டல் நூலகம் இருக்குது, அந்த டிஜிட்டல் நூலகத்தில் வந்து எப்படி நம்ம வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அதில் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது சிறந்த அணுகல். ஸோ இது வரைக்கும் 5 யூனிட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஆடியோவை நீங்கள் கேட்கும்போது கம்ப்ளீட்டாக ஒரு கிளியர் ஐடியா வந்து 5 யூனிட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த நுண்ணிலை கற்பித்தல் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் 9th ஸ்டாண்டர்டு புக்கில் இருக்கக்கூடிய டாப்பிக்கு நீங்கள் நிகழ்வு வந்து மாதிரி நிகழ்வு தயாரிக்கலாம். இல்லை 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அந்த பாடத்தலைப்பிற்கு மாதிரி நிகழ்வு வந்து தயாரிக்கலாம். அது வந்து உங்களுக்கு லைஃப் லாங் வந்து கிளாஸ் ரூமில் பயன்படுத்துறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ப்ளூமினுடைய அந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அப்படிங்கிறது ரொம்பவே பயன்படக்கூடியது. ஸோ விஷ் யூ ஆல்.